guys, welcome back to my channel. நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்கணும்னு சொன்னா ஜெசிரங்க ஜெசிரவா ஆட்டா பின்னி போடு ஆட்டா போடு ஆட்டா நான் உங்களுக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு சொன்னீங்கன்னா நம்மட முலஃபர்கானா ஏனா முலஃபர்கானா கிண்ணியால இருக்காரு நாளை ஐசிஎஸ்டி கமஸ் தான் படிக்கிறோம் பக்கத்துல ஹிஸ்பிளா சார் ஆரம்பிச்சாரு அங்க தான் படிக்கிறோம் பாருங்க நம்மட பக்கத்துல தான் இப்போ நாங்கள வந்திக்கிறோம் இப்போ இந்த பிரயாணத்தை பத்தி நம்ம மாமாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க மாமா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு எல்லா புகழும் இறைவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய பயணம் வந்து என் 31வது தினத்து பயணம் 41 வயசில் நான் இப்படி ஒரு புதிய அரசாங்கத்தில் ஒரு சில கோரிக்கைகளை முன் வச்சு மக்களுக்கான பயணத்தை தொடங்கி இன்றையோட 31வது நாள் மன்னாரை சென்று அடையணுன்ற பயணத்தில் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கிறேன் நேற்று வியாழக்கிழமை கொஞ்சம் டிலே ஆகிட்டு என்னென்னா வெள்ளிக்கிழமை நான் ஒரு ஜும்மா பள்ளிக்கு நிற்கணுன்றதால நான் வரக்கூடிய பிரதேசத்தில் வேறு இடத்துல இரியாது பள்ளின்னு சொல்லி ஒரு இடத்துல முன்கூட்டி நிற்காட்டி நேற்று இன்றைக்கும் அதே மாதிரி பள்ளி டைமுக்கு ஒரு 2-3 ஹவர் நாங்கள் சாப்பாடு டைம் எல்லாம் ஒதுக்கி லேட் ஆகிட்டு இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு எத்தனை மணி சென்றாலும் மன்னாரன்னும் நகரத்தில் ஹால் தடல் பஜ்ஜி ஆகும்ன்றத சந்தோஷத்தில் அறியத்துறேன் இந்த மக்களுக்கிட்ட. நீங்கள் நேற்று தங்கின அந்த சிலாவத்தரை நான் எல்லாம் சிலாவத்தரை ஆக்கதான் வீடு இல்லாத மகிழ்ச்சின்னு நேற்றே நான் அதுக்கு அறிக்கையிட்டு இருந்தேன் எந்த வலைத்தளத்தில். உண்மையிலே அனைத்து மக்களுக்கும் நான் நன்றி கடன்பட்டேன். ஏன்னா தங்கும் வசதி தங்க கூடிய இடத்துல கால உணவு இரவு உணவு அனைத்திலையுமே தந்து கூழ்பானங்கள் குளிர்பானங்கள் எல்லாம் தந்து முழுமையான ஒத்துழைப்புகளையும் தந்து அவங்களோட அழகான முறையில் அன்பையும் வெளிப்படுத்தினாங்க. சந்தோஷம் அனைத்து மக்களுக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர் நன்றி. ஓகே மாமா, வேற என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? நம்மளோட யூடியூப் சேனலில் நான் செய்கிறேன். அந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைபர் மாதிரி நீங்கள் என்ன கருத்துக்களை சொல்ல விரும்புகிறீங்க? கருத்துக்கள் நான் சொல்ல வர விஷயங்கள் என்ன சொல்லி சொன்னால் இலக்கு அடையணும் வெற்றி பெறணுன்றதுக்கு வயசோ உடல் அமைப்போ முக்கியத்துவம் இல்லை, மனதைரியம் உடல் ஆரோக்கியம் தான் முக்கியம். சாதிக்கையிலும் சாதனையே நம்மளுக்கு வயசு காரணம்னு சொல்லி நீங்கள் எடை போட்டு அதை நீங்கள் நிப்பாட்டிடாதுங்க. எனக்கு இயலாதுன்றது இன்னொரு மனுஷன் முடிவெடுக்கலாம், தனக்கு ஏழுங்கிறது தான் தான் முடிவெடுக்கணும் என்ற அடிப்படையில் நீங்கள் முயற்சி செய்யுங்க. எந்த ஒரு ரீதியில் எந்த ஒரு அமைப்பில் எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி தான், உங்களோட தொழிலாக இருந்தாலும் சரி தான், எதுலேயும் நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா வெற்றி பெறுவீங்கன்றது நீங்களே உங்களை நம்புங்க, வெற்றியும் பெறுவீங்க. இதுதான் எந்த கருத்தாக நான் இதை முன்வைக்கிறேன். ஓகே ஜஸாக்கல்லாஹ் ஹைர், நன்றி உங்களுடைய இணைந்த உடமைக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நமது ஷியாம் யூடியூப் சேனல் ஆரம்பித்துள்ளது. அது 1 வருட காலமாக இருக்கிறது. அதை பார்ப்பவர்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி பெல் பட்டனையும் அமர்த்தி விடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதே இல்லையா? சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்கள்.